ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் விசேஷமாக விமான நிலையங்களுக்காக நாம் ஜெபித்தோம். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விமான நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதற்காக நாம் ஜெபித்தோம். இன்றும் கூட பொருளாதாரத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த சில காலமாகவே நம் தேசம் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் வருகிறது. மீண்டும் நம் தேசம் லாக்டவுன்குள்ள போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதை பற்றி மேலதிகமான காரியங்களை சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் நமக்கு விளக்கி கூறுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறைக்காய் ஜெபித்து வருவதை நீங்கள் அறிந்ததுதான். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை மனதில் வைத்து நாம் அதற்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த பொருளாதாரத்தை குறித்து தேசம் நடக்கிற இந்த தீமையான காரியங்கள் எவ்வளமாய் நடந்து கொண்டிருக்கின்ற பார்த்து நாம் இன்றைக்கு அதற்காய் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்தது தான், இந்தியாவில் ஈரான் போர் நிமித்தமாய் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு தொடங்கி நிறைய நம்ம வீட்டு சமையல் அறைகள் வரைக்கும் அந்த ஈரானுடைய போர், ஈரான் அமெரிக்கா போர், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மூலியமாய் இணைந்து நடத்தப்பட்ட இந்த போர் நிமித்தமாய் ஒரு பெரிய பாதிப்பை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ், உரம், பல்வேறு பொருட்களுக்காக வளைகுடா நாடுகளை சார்ந்திருப்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த ஈரான் போர் நிமித்தமாய் முக்கிய கடல் வழியாக காணப்படுகிற ஸ்ட்ரெய்ட் ஹார்மூஸ் 2 மாத காலமாக வளைகுடா நாடுகளிலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து எந்த விதமான கப்பலும் கடந்து வர முடியாத சூழ்நிலை கடந்த நாட்டில் ஏற்பட்டது. நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு சில இடங்களில் சில கப்பல்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றும் அது முழுதுமாய் மாற்றப்படவில்லை, இன்றும் முழுதுமாய் சீர் செய்யப்படவில்லை. இந்த போர் நிமித்தமாய் $75 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை இன்றைக்கு $110 மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கச்சா எண்ணெய் உயர்ந்தால் டீசல், பெட்ரோல் விலை அது ஆட்டோமேட்டிக்காக அது உயர்ந்துவிடும். இந்தியாவை சேர்ந்த எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டத்தில் செயல்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த காரியங்கள் எதெல்லாம் பாதிப்பு உண்டாகும் என்று பார்ப்போமானால், இது நிமித்தமாய் பெட்ரோல், டீசல் விலைகள் உயர்த்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து பெரிய அச்சம் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு சொன்ன ஒரு செய்தியிலே பொதுமக்கள் பெட்ரோல், டீசலை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மாற்றமல்ல, அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு தங்கம் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விநியோகிய சங்கிலியில் நெருக்கடி நீடித்தால் நாம் எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனைகள் அதிகரிக்கவே செய்யும். எனவே நம் நாட்டை முதல் நிலையில் வைத்து நாம் அனைவரும் இதற்காக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மாற்றமல்ல, அவர் சொன்ன ஒரு காரியம், தேசபக்தி என்பது நாட்டுக்காக உயிரிழப்பதல்ல, நாட்டுக்காக வாழ்ந்து அதற்காக ஒருவர் தன் கடமை நிறைவேற்றுவதே தேசபக்தி என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பிரதமருடைய வேண்டுகோள் பொருளாதாரத்தின் மற்ற முக்கிய துறைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த அறிவிப்புக்கு பின்பாக ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு இருப்பதாய் ஒரு அச்சம் இந்த பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் நிலவுகிறது. ஈரான் போர் நிமித்தமாக தொடர்ந்து அதிகரித்து வருகிற உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஒரு பெரிய பயத்தை நமக்கு உண்டாக்குறது. இதனால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து அழுத்தத்து உள்ளாவதுடன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த எண்ணெய் விலை உயர்வு நேரடியாக போக்குவரத்து செலவை அதிகரிக்கிற ஒரு முக்கிய
காரணமாய் இருக்கிறது. காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரவும், நடுத்தர மக்கள் வாங்கும் திறன் அது குறைக்கப்படவும், எண்ணெய் இறக்குமதி நிமித்தமாக அதிக டாலர் தேவைப்படுவதால் ரூபாயின் மதிப்பு மேலும் சரிவடைவதை பொருளாதார வல்லுநர்கள் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த நாட்களில் பள்ளிகள், கல்லூரிகள் ஆன்லைன் வகுப்பு நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இது எதை நமக்கு ஞாபகப்படுத்து என்று பார்ப்போமானால், கொரோனா நாட்டில் நடந்தது போல வரும் காலத்தில் எதிர்கால தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் திரும்ப நிகழ்ந்துவிடுமோ என்ற அச்சம் எல்லார் மத்தியிலும் காணப்படுகிறது. தற்போது இந்திய தேசத்தில் 60 நாட்கள் மட்டுமே கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருள்கள் இருப்பதாகவும் 45 நாட்கள் மட்டுமே எல்பிஜி இருப்பதாகவும் இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலை தற்போது பல்வேறு தேசங்களில் காணப்படும் மாற்றம் அல்ல, எரிபொருள் பயன்பாட்டையும் அது குறைக்க வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இது நிமித்தமாய் அதிக அளவு எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தும் அநேக தேசங்கள் தன்னுடைய ஜனங்களை வலியுறுத்தி சொல்லி வருகிறது. இந்த நிலை தொடருமானால் கொரோனா நாட்டில் நடந்தது போல ஒரு லாக்டவுனுக்கு நேராக தேசம் கடந்து போவதை நம்மால் காண முடியும். நம்முடைய பிரதமர் இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள், வெளிநாட்டு பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வெளிநாட்டு பயணங்கள் குறைக்கப்படுமானால் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை முற்றிலுமாய் பாதிக்கப்படும். இந்த விமானத்துறை மாத்திரமல்ல, அதை சார்ந்துள்ள மற்ற சுற்றுலாத்துறைகள், உதாரணத்துக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரி, ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இதை சார்ந்திருக்கிற டிரைவர்ஸ் இதனால் பாதிக்கப்படுவார்கள். இது நிமித்தமாய் அநேக குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இழப்பு காணப்படும் என்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் என்று விடுத்த கோரிக்கையை ஏற்று பெட்ரோலியத்துறை நிறுவனங்கள் அதற்கென்று காரியங்களை செய்ய இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள், அமெரிக்கா தேசமானது அநேக மாநிலங்கள் தற்போது குடிமக்களை வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். வீட்டில் இருந்து நீங்கள் வேலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தென் கொரியாவில் மின்சார தேவையை குறைக்க வாஷிங் மிஷின்கள் மற்றும் வேக்யூம் கிளீனர்கள் வார இறுதி நாட்கள் மாத்திரம் பயன்படுத்தும்படி தன்னுடைய குடிமக்களை தென் கொரியா நாடு கேட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் பார்ப்போமானால் தங்களது எரிசக்தி பயன்பாட்டை குறைக்க, உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் இப்போ ஒரு சூப்பர் லீக் போட்டிகள் நடந்தது. ரசிகர்கள் யாரும் அதில் இல்லாமல் நடத்தப்பட்டது. வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே வேலைக்கு செல்வதும் பள்ளிகளை மூடுவதும் போன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொண்டிருக்குது. உலகம் தழுவிய நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஸ்ரீலங்காவில் பார்ப்போமானால் எரிபொருளை சேமிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் வெட்னஸ்டே புதன்கிழமைகளிலே தேசிய விடுமுறையாக அது அறிவித்துள்ளது. அதே போல் பங்களாதேஷை பார்ப்போமானால் மின்சாரத்தை சேமிப்பதற்காக ஷாப்பிங் மால்களை 7 மணிக்குள் மூடவும் அலங்கார விளக்குகளை தடை செய்யும் அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சைனா தேசத்தை பார்ப்போமானால் தனது தேசத்தின் ஜனங்களை எலக்ட்ரிக் ஈவிக்கு மாறுபடி சைனா தேசம் அறிவுறுத்துள்ளது. தாய்லாந்து தேசத்தை பார்ப்போமானால் மின்சார தேவையை குறைக்க ஏர் கண்டிஷன் 27 டிகிரி வைக்குமாறும் கோட் மற்றும் டை அணிவதை தவிர்க்குமாறும் தனது குடிமக்களுக்கு தாய்லாந்து தேசமானது அறிவுறுத்தியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நிமித்தமாய் தேசம் எவ்வளமாய் பொருளாதார தாக்கத்தை, ஒரு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு யூகேயில் வேக வரம்புகள், ஸ்பீட் போகிறாங்கள மணிக்கு, அது 80 கிலோமீட்டராய் குறைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் தழுவிய ஒரு காரியம், ஒரு பயங்கரங்கள் நடப்பதை நம்மால் உணர முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஜெர்மனி தேசத்தில் எரிபொருளை சேமிப்பதற்காக ஜெர்மனி கார்கள் இல்லாத ஞாயிற்றுக்கிழமைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்பெயினில் மின்சார தேவைகளை குறைக்க அலுவலகங்கள் சீக்கிரம் மூடப்பட வேண்டும் என்று ஸ்பெயின் அரசு கட்டாயமாக்கியுள்ளது. பிரான்ஸில் ரயில் பயணம் 3 மணி நேரத்துக்கு குறைவாக இருக்கும் இடங்களுக்கு உள்நாட்டு விமானங்களை பிரான்ஸ் தேசம் நிறுத்தியுள்ளது. பிரேசிலில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்துமாறு ஜனங்களுக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதை அதிக அளவு பயன்படுத்துமாறு பிரேசில் அரசாங்கம் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இத்தாலியில்
27 டிகிரி செல்சியஸ் ஆக வைக்க வேண்டும் என்று இத்தாலி கட்டாயமாக்கி இருக்கிறது. அதே போல் பிலிப்பைன் தேசத்திலையும் எரிசக்தியை சேமிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் வீட்டிலே வேலை செய்யும் முறை அமுல்படுத்தி இருக்கிறது. ஷாப்பிங் மால்களுடைய செயல்பாட்டை குறைத்திருக்கிறது. இவை அனைத்தும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற, பல தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தீமையான ஒரு காரியங்கள். அனைத்து நாடுகளும் பெட்ரோலை உயர்த்தி எரிபொருளை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய காரியம் என்னால் இன்னும் இந்தியா தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு சீக்கிரத்தில் அதற்கான வழிமுறைகள் காணப்படுவதாய் பொருளாதார வல்லுநர்கள் வெளிப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த சமையல் எண்ணெய் மற்றும் உரங்களின் இறக்குமதி குறைப்பது தேசத்தின் பொருளாதாரத்தை வெகுவாய் பாதிக்கும். இது மாத்திரமல்ல, ஐடி இண்டஸ்ட்ரியில் பணிபுரிகிறவர்கள் அல்ல ஐடியில் வேலை செய்கிறவர்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை பார்க்கும் சூழல் ஏற்பட்டால் போக்குவரத்துறை அதிகமாக பாதிக்கப்படும். ஐடி நிறுவனங்களை சார்ந்த தொழிலாளர்கள் தங்கள் வேலை இழக்க நேரிடும். இதனால் அநேக குடும்பங்கள் தங்கள் அன்றாட தேவைகளை சந்திக்கவே தடுமாறும் ஒரு நிலை இந்திய தேசத்திலே உண்டாகும். இவை யாவும் தற்செயலாக நடக்கிற சம்பவங்களா என்று பார்ப்போமானால், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தாசருக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்ப்போமானால், கர்த்தர் இது குறித்து மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சுகுமார் அவர்களுக்கு 2018 ஆண்டு நவம்பர் 21 அன்றைக்கு கர்த்தர் அவர் மூலமாய் பேசின அந்த தீர்க்கதரிசனத்தை நான் படிக்கிறேன். அதை நீங்கள் கவனமாய் பார்ப்பீர்களானால், இப்போது நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி எச்சரித்த காரியம்தான். ஆண்டவர் சொன்ன காரியம், அந்நாட்டிலே தேசங்கள் பஞ்சங்களை சந்திக்கும், உணவு பற்றாக்குறையினால் தேசங்கள் தள்ளாடும். மழை தாழ்ச்சியால் உண்டாகிற பஞ்சம் இல்லை, மனிதர்களால் உண்டாக்க போகிற ஒரு மேன்மேட் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வரப்போகுது கர்த்தர் பேசியிருக்கிறார். இன்னொரு காரியம், அயலான் பசியாக இருக்கிறான், நீ ஆகாரம் புசிப்பது எப்படி என்று பிடுங்குவார்கள், அதனால் அயலானுடைய பசி தீர்வதில்லை. இது நிமித்தம் பொது ஜனங்களுடைய சேமிப்பு கொள்ளையாகும், அது உங்களிடத்திலிருந்து கடனாய் வாங்கி தேசத்தின் நிலை சரியான உடனே அது நாங்கள் 4ஆக 7ஆக திருப்பி தருவோம் என்று சொல்வார்கள். இதற்கான அதிகாரம் சட்டமாக ஏற்றப்படும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை குறித்து இன்னும் மேலும் பேசும்போது, பஞ்சகால தேசங்கள் என்கிற தீர்க்கதரிசனத்திலே மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சுகுமார் அவர்களுக்கு கர்த்தர் இந்த பொருளாதாரத்தை குறித்து வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நான் படிக்கிறேன், அதை கேளுங்கள். தேசங்களில் செழிப்பையும் பொருளாதாரத்தை வற்றி போக பண்ணுகிற தீமை நாட்கள் குறித்து கர்த்தர் பேசி சொன்னதாவது, தேசங்கள் மேல் தீவிரித்து வருகிற பஞ்சங்கள் உலகத்தின் பல தேசங்கள் மேல் வருகிறது. பஞ்சங்கள் என்பது உணவிலும் பயிர்களிலும் தண்ணீரில் மாத்திரமல்ல, அது தேசத்தின் பொருளாதாரம், ஜனங்கள் வாழ்வாதாரம், வர்த்தகம் ஆகியவற்றின் மேலும் வருகிறது. இந்த இயற்கை சீற்றலினாலும் அரசியல் ஊழலினாலும் நாடுலோறும் தோன்ற யுத்தங்களினாலும் பெரு வியாபார நிமித்தமாக தேசங்களில் செழிப்புக்கு ஒரு பங்கம் உண்டாகும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். தேசங்கள் மேல் இவள் சொல்லடித்து அவைகள் நன்மை அற்றுப்போகத்தக்கதாக கிரியை செய்யும். அதில் மீதியாண்டு சுரண்டி தின்கிற பொல்லாத மனதில் தோன்றுவார்கள். அதன் ஜனங்கள் வீதியின் ஓரங்களிலே ஆகாரத்தை தேடுவார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கோரைகளை திரட்டுவார்கள். குப்பைகள் கூட அவர்களுக்கு பசியாற்ற போதுமானதாகும். இதோ பஞ்சங்களினால் பாதிக்கப்படும் தேசங்களுக்கு ஐயோ, அதன் சீர் திரும்ப நீண்ட நாள் ஆகும். இப்படி ஒரு பொருளாதாரத்தின் நிமித்தமாக தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டானால் அது திரும்பருக்கு பல நாட்களாகும் என்று கர்த்தர் பேசினார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2025 ஆண்டு பெங்களூர் பட்டத்தில் நடந்த ஒரு தீர்க்கதரிசன கூடுகையிலே கர்த்தர் இவனமாய் தேவனுடைய தாசர்களுமாய் கர்த்தர் பேசினார். தேசத்தின் ஜனங்களை கையேந்த பண்ணுவதற்கும், ஒருவேளை ஆகாரத்துக்கு இறந்து திரிகிற ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்புவதற்கும், சேர்த்து வைத்தவனுக்கு ஒன்றும் மிஞ்சாதபடிக்கு கொள்ளையிடுவதற்கும், உன் தேசத்தின் மேல் ஒரு பதற்றத்தை கொண்டு வருவதற்கு சாத்தானுடைய மனதிலே ஒரு பலத்த திட்டம் இருக்கிறது. இது இயற்கையினால் உண்டாகிறதல்ல, சாத்தானுடைய மனதில் இருக்கிறது. சாத்தான் மனதில் இந்த மாதிரி தீமையான திட்டம் இருப்பதற்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். வாழ்வாதாரத்தை உறிஞ்சுகிறதும், ஜனங்களுடைய சேமிப்புகளை கொள்ளையிடுகிறதும், எறும்பு புற்றுக்குள்ளே சேகரிக்கப்பட்டு வைத்துள்ள தானியங்களை கொள்ளையிட சர்ப்பங்கள் புறப்படுகின்றன. தேசத்தின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க புறப்படுற பொல்லாத சர்ப்பத்தினால்
ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட போறான்னு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசனத்தில் கூறப்பட்டுள்ள அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நம் கண் முன்பாக நடக்கிறது நம்மால் காண முடிகிறது. காலத்தை அறிந்தவர்களாக இதற்காக உத்தரவாதம் செய்து நாம் ஜெபிக்கும்போது நம் தேசத்தின் பொருளாதாரம், நம் ஜனங்கள் வாழ்வாதாரம், இவை எல்லா பாதிப்பிலிருந்து நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். ஒருவேளை தீமை பலன் கொண்டால் கூட எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஜெபிக்கிற பிள்ளை நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படலாம், அந்த நாட்கள் தள்ளி போகலாம். இல்லை, அந்த நாட்களில் தீமைகள் வரும்போது ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். உண்மையாக நம் ஜெபித்த ஜெபத்தை நிமித்தமாக நம் மீதும், நம் குடும்பத்தின் மீதும், நம் வாழ்வாதாரத்தின் மீதும் கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரும். இதை உணர்ந்தவர்களாய் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேசத்தின் செழிப்பு பங்கம் வந்துடக்கூடாது. ஜனனுடைய வாழ்வாதாரம் உறிஞ்சி குடிக்கிற பொல்லாத கிரிகள் ஜனங்களை கையேந்த பண்ணவும், திரைமறையில் கிரியை செய்கிற சத்துடைய வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரிகள் அது முழுதுமாய் கட்டப்பட்டு போகும். தேசத்தின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க புறப்படுற பொல்லாத சர்பத்தின் கிரிகள் சகலவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் எடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்களின் சேமிப்பை அபகரிக்கும், எளிவில் உழைப்பை வஞ்சிக்கவும் பிரயாசப்படுற பொல்லாத மனிதருடைய பாதங்கள் கட்டப்பட, கரங்கள் கட்டப்பட, நாவுகள் கட்டப்பட தேவனுடைய ஒப்பு கொடுக்க போகிறோம். தங்கள் சுய லாபத்துக்காக தேசத்தின் கதவுகளை தீமைக்கு திறந்து கொடுக்கிற பொல்லாத மனித செயல்பாடுகள் அவருடைய முகத்தரில் கிழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் உள்ள தீமை எழும்போது அதற்காக பரிதவிர எழும்பி ஜெபித்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையில் பேசியிருக்கிறார். எனவே காலத்தை உணர்ந்துள்ளாய் தீமைகளை பரிதபித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் பேசின ஒவ்வொரு தீர்க்கதரிசனாய் கர்த்தர் நாட்டில் நடக்க நாம் பார்த்து வருகிறோம். இது கர்த்தர் பேசின காரியம், கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இந்த பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பு வரும்னு கர்த்தர் பேசினார். அதை பல தேசங்களை நாம் பார்த்து வருகிறோம், நம் கண்கூடாக பார்க்கிறோம். திரும்ப ஒரு லாக்டவுன், இன்னொரு கொரோனா போன்ற ஒரு நாட்களுக்குள்ளே அதில் அநேகர் பசினால், ஆகார பஞ்சத்தினால ஒரு கையேந்த நிலைமை தேசத்தில் வந்துவிடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி உத்தரவாதம் ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியே நாங்களும் எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகளும், சபைகளும், ஊழியர்களும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்க நாங்கள் சமூகம் வருகிற ஆண்டவரே, எங்கள் குறைகளை குற்றங்களை கர்த்தர் மன்னித்து உங்களுடைய சமுதாயங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாக இருங்க, எங்கள் மேல் இரக்கமாக இருங்க, எங்கள் மேல் தயவாக இருங்க. எங்கள் தேசத்தில் இப்படி தீமை வந்துடக்கூடாது, இப்படி ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாது. ஆண்டு சூழல் எல்லாம் மாற்றப்படும்படியாக ஆண்டுடைய நாட்களில் கர்த்தர் சொன்னீர். ஆண்டவரே, கையேந்து நிலைமை தேசம் வரும் என்று சொன்னீர். அந்த தீமை வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நம்ம நோக்கி கெஞ்சுகிறோம், நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம். எங்களை நாங்கள் உத்தரவாதம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டு சமயம் கேட்போமா? வாங்க, நம்ம எல்லாம் இணைந்து அதற்காக ஜெபிப்போம். நம்ம நம்முடைய சகோதரர் இணைந்து இந்த ஜெபத்தை நடத்துவாங்க. நீங்களும் கூட இணைந்து இந்த தீமை வராதபடிக்கு இன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஜெபத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காலை கர்த்தர் செய்வார். வாங்க, நம்ம ஜெபிக்கலாம். அநேக காரியங்களை குறித்து அன்னை நமக்கு விளக்கி சொன்னாங்க. இப்போ நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தராகிய தேவனுடைய பாதத்திலே நாங்கள் எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கரம் எங்களுடைய தேசத்தின் மீது கடந்து வரட்டும். இதோ தேசத்தின் செழுமையையும் ஆண்டவரே தேசத்தின் வளத்தையும் உறிஞ்சி குடிக்கும்படி போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை உடைய தேசத்தின் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய ஜனங்களின் வாழ்வாதாரங்களை கெடுத்து அவர்களை கையேந்த பண்ணும்படியாய் எழும்பி போராடுகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் மடங்கடிக்கப்படட்டும். தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேக இடங்களில் பஞ்சங்களை கொண்டு வந்து ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து ஆண்டவரே அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் கட்டப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத சர்ப்பத்தின் நினைவுகள், பொல்லாத சர்ப்பத்தின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே முற்றிலுமாய் கட்டப்பட்டு போவதாக தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய தேசம் பாதுகாக்கப்படணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே, கர்த்தாவே, வாழ்வாதாரங்களை இழந்து நாங்கள் எங்கே கடந்து போக முடியும்? ஆண்டவருடைய தேசத்தை முழுவதுமாய் இந்த வேளையிலே உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தின் வளமையை ஆண்டவரே, தேசத்தின் செழிப்பை உறிஞ்சி குடிக்கும்படி எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே முற்றிலுமாய் கட்டப்பட்டு போவதாக தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்க தேசத்தின் பொருளாதாரத்தை
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும்படிக்கு எழும்பி போராடுகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கையேந்த பண்ண வைக்கவோ ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும்படிக்கு எழும்பி போராடுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காரியங்களை எங்கள் தேசத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பஞ்ச நிலைமைக்குள்ளாக தள்ளும்படிக்கு போராடுகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை கர்த்தரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையான வாக்குத்தத்தங்களை, நன்மையான காரியங்களை குலைத்து போடும்படிக்கு எழும்பி போராடுகிற வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியங்கள் மேல பொல்லாத சத்ரு வைத்திருக்கிற திட்டங்கள் அது இயேசுவின் நாமத்தினால கருவிலேயே தகப்பனே வேறறுக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இதோ தேசப்பற்று என்ற பெயரில் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து அவர்களை கையேந்த பண்ணும்படியாய், தீமைகளை உள்ளே கொண்டு வரும்படியாய் எழும்பி போராடுகிற பொல்லாத மனிதர் கூட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படட்டும் ஆண்டவருடைய. யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய தேசத்தின் ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து ஆண்டவருடைய உழைப்பை உறிஞ்சும்படிக்கு, அவருடைய சேமிப்பை பிடுங்கிக் கொள்ளும்படிக்கு எழும்பி போராடுகிற பொல்லாத மனிதர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தீமைக்கு கையிலாக கொடுக்கிற பொல்லாத மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும். தேசத்தை கையேந்த பண்ணவும், ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை முற்றிலுமாய் அழித்து போடவும் கொண்டு வருகிற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், திரைமறைவில் செய்கிற ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே இந்த ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படட்டும். தேசத்தை கையேந்த பண்ணவும், தேசத்தை தத்தளிக்க பண்ணவும், தேசத்தில் இருக்கிற ஜனங்களை முழுவதுமாய் ஆண்டவரை கெடுத்து போடும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வரும்படி போராடுகிற பொல்லாத மனிதர்கள் உடைய மனதில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்கப்படட்டும். ஒன்றும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. தேசத்துக்கு ஆண்டவரே தீமைக்கு கதவை திறந்து கொடுக்கிற பொல்லாத மனிதர்கள் உடைய முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும். அவருடைய காரியங்கள் எல்லாம் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையில கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தேசம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவருடைய, ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படணும். எது ஒன்றும் ஆண்டவர்களை தொடாதபடிக்கு கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்பு தேசத்தின் மீது இந்த நாட்களிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. வாழ்வாதாரங்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் திரைமறைவிலே ஆண்டவரே தேசங்களோடு கூடிக்கொண்டு அவர்கள் மனதிலே ஆண்டவரை வைத்திருக்கிற எல்லா வஞ்சகமான திட்டங்கள், எல்லா பொய்யான திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போவதாக சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, தேசத்தின் ஜனங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பொருளாதாரத்தில் பாதிப்புகளை கொண்டு வந்து தேசத்தின் ஜனங்களை கையேந்தும்படிக்கு செய்யப்படுகிற எல்லா பொல்லாத திட்டங்கள், பொல்லாத ஆலோசனைகள், வஞ்சகமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அபத்தமாய் போவதாக தேவனே, எங்கள் ஜனங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க சேமித்து வைத்த காரியங்கள் அபகரிக்கும்படிக்கு போடப்படுகிற எல்லா வஞ்சகமான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக தேவனே, எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, உங்களோட பொருளாதாரங்களை நீங்கள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, அநேக எளிய ஜனங்கள் உள்ள தேசம் சுவாமி. ஏசப்பா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாய் தேவனே இந்த வேளையில் உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவன் அல்லவா தகப்பனே. ஏசப்பா, இந்த பொல்லாத ஜனங்கள் அவங்க போடக்கூடிய பொல்லாத திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, தீமையான காரியங்களுக்கு கதவை திறந்து கொடுத்து ஏசப்பா ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுக்கும்படிக்கு செய்யப்படுகிற எல்லா திட்டங்களும் பொல்லாத காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக தேவனே, உங்கள் பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களையும் உங்கள் வாழ்வாதாரங்களையும் கர்த்தராகிய தேவன் பாதுகாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய தேசத்திலே கடந்து வரும்போது ஆண்டவரே, நாங்கள் எங்கே கடந்து போக முடியும்? ஒருவேளை உணவுக்கு கூட நாங்கள் கையேந்துகிற சூழ்நிலைகள் வந்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உணவில்லாம, ஆகாரம் இல்லாம ஆண்டவரே பட்டைகளிலும் மரத்தின் தோள்களிலும் ஆண்டவரே அவர்கள் உணவை தேடுவார்கள். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எங்கே கடந்து போக முடியும்? ஆண்டவரே, அவருடைய ஜீவனை யார் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை விளங்கிக் கொள்ளுகிற, இந்த சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து
புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற ஜனங்கள் ஆண்டவரை எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. இதோ தேசத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவனை சூழ்நிலை மாற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா? இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் நீங்க எழுப்புங்க. அவருடைய மனதிலே ஆண்டவரே இதை குறித்த பாரம் உண்டாகட்டும். தேசம் தத்தளித்தா நாங்கள் எங்கே கடந்து போக முடியும்? அவருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டா எங்கே கடந்து போக முடியும்? ஆண்டவரே, இதை குறித்த உணர்வு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள கடந்து வரட்டும். இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஜனங்கள் ஆண்டவரே சபைகளில் ஊழியங்களில் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் இதற்காக ஜெபிக்கிற ஜனங்கள் அநேக இடங்களில் எழுப்பப்படட்டும். ஆண்டவர் எங்கே இருந்தாலும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா அவருடைய உள்ளத்திலே கர்த்தராகிய தேவனீர் பேசுவீராக. ஆண்டவரே, இதை குறித்த மேலதிகமான காரியங்களை இன்னும் பாரத்தோடு தேவ சமூகத்தில் அறிந்து கொண்டு இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க ஆண்டவரே, இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் எழும்பி தேசத்திற்காக ஜெபிக்கும் போது நான் நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர் அல்லவா? இதோ கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவ ஜனங்களாக எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, அந்த காரியத்தை பார்த்து அதற்காக ஜெபிக்கிறவர்கள் தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து போகாதபடிக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, சபைகளில் எழுப்பப்படட்டும், ஊழியங்களில் எழுப்பப்படட்டும், கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் எழுப்பப்படட்டும் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ பொருளாதாரத்து மீது ஆண்டவரே எந்த ஒரு தீமையான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பொருளாதாரத்தில் ஆண்டவரே அப்போ தீமையான காரியங்கள் வரும்பொழுது கர்த்தாவே எங்கள் தேசத்தில் வேலை எழுப்பானது ஏற்படுமே ஆண்டவரே. இப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்கள் தேசத்தில் ஒருபோதும் ஆண்டவரே வரவே கூடாது ஆண்டவரே. அப்போ ஒரு வேலை எழுப்பு வந்துட்டால் ஆண்டவரே எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுமே தகப்பனே. இந்த வேலை ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக உத்தரவாதம் செய்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட எந்த ஒரு தீமையும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் எங்கள் பட்டத்தை மீது ஆண்டவர் தொட்டு விடாதபடிக்கு உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தில் இப்படிப்பட்டதான தீமைகள் எழும்பும் போது ஆண்டவரே இதற்காக பரிதபிக்கிறோம். எழும்பி ஜெபித்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னீங்களா ஆண்டவரே? இதற்கென்று பரிதபிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அப்போ கண்ணீர் விட்டு பாரமுள்ள ஆண்டவரே அப்போ ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தரே எழுப்பி தர வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபைகளை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய பட்டணங்களை கர்த்தர் எழுப்புங்க. எங்கள் தேசத்தில் கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரை பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஜனங்கள் திரளாய் கர்த்தர் எழுப்பி தர வேண்டுமாய் உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே எங்கள் பட்டணத்திலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமையிலே கர்த்தரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த பொருளாதார சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே இழப்புகள் வராதபடி தேசத்தினுடைய செழிப்பு ஆண்டவரே தேசத்தினுடைய வல்லமை உறிஞ்சி குடித்து ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே பஞ்சத்தின் காரியங்கள் உள்ளே கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே இன்று மாத்திரமல்ல தொடர்ந்து இதற்காக ஜெபிக்க கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஜெப வேளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, அநேக காரியங்களை அறிந்து கொண்டு நாம் அதுக்காக ஜெபிச்சோம். நீங்களும் உங்க பர்சனல் பிரேயர்ஸ்ல அதிகமாக இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.